நாயை காட்டி காசை கேட்டா கேட்கறவங்க அறிவாளியா, கொடுக்கறவங்க முட்டாளா? சில விஷயங்களை பகிரங்கமா பேசக்கூடாது அப்படின்றதுனால பேசுறது இல்ல. நீங்க என்னைய தப்பா நினைச்சிடாதீங்க, பயந்துக்கு பேசாம இருக்கேன்னு. நேத்து போட்ட அந்த வீடியோவில் என்ன தப்பு இருக்கு? எல்லாரையும் சுட்டி காட்டி நம்ம பேசலையே. பாவம் தெருவில் இருக்கிற இவங்களை காட்டி அவங்க பேரை சொல்லி காசை வாங்கி ஆடம்பர செலவு பண்ணுறவங்கள மட்டும்தானே நேற்று வீடியோவில் நான் சுட்டி காட்டியிருப்பேன். எல்லாரையும் சொல்லலைல்ல, யாருக்கு உறுத்தணுமோ குத்தணுமோ அவங்களுக்கு தானே சொல்லியிருக்கேன். இப்போவும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த நாய்களுக்கு தன்னோட உழைப்புல இருந்து செலவு பண்ணுறவங்க யாரும் விளம்பரத்தை தேடி காசை நோக்கி ஓடலை. கையில் இருந்தால் பண்ணுறாங்க, கடன் வாங்கி பண்ணுறாங்க, இல்லைன்னா விட்டுட்டு வேலையை பார்க்கறாங்க. ஆனால் இவங்க என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரில, நாயா அலையிறாங்க. கொஞ்சம் பாவ கணக்கு பண்ணவங்களுக்கு நல்ல வீட்டில் குடியேறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருது. ஏமாற்றி காசை வாங்கி பொழப்பு நடத்துகிற சில கோமாளிகளே நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க. ரொம்ப பெரிய பாவம் பண்ணவங்க தெருவிலேயே திரியிறாங்க. அவங்கள கை காட்டி காசு கேட்குற நீங்கள் நல்லா யோசிச்சு முடிவெடுத்துக்குங்க. பாவக்கணக்கை தீர்க்க வந்த இவங்க பேரை சொல்லி பொழப்பு நடத்துகிற பாவக்கணக்கை நீங்கள் எப்படி எந்த மாதிரி ரூபத்தில் தீர்க்க போகிறீங்க அப்படின்னு.